என்னங்க சார்? இன்றைக்கி ஸ்பெஷல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கக்கூடிய மசூர் தால் சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு மசூர் தாலை எடுத்துகிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் சோக் பண்ணி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆகும். இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு இந்த முறையை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 2 துண்டு இஞ்சி 4 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சமாக மிளகு, ஒரு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் இதை துவையலாக கூட இப்படியே எடுத்துக்கலாம். ஸோ சட்னியாக தான் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சமாக தேங்காயும் தண்ணியும் சேர்த்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு நார்மலான தாளிப்பு தான். எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை, மிளகாய் போட்டு தாளித்து எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பரான மசூர் தால் சட்னி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. அச்சாத்தி.